நேற்று கூட ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. நான் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் குடும்பத்துக்கு கொடுக்குறேன், எனக்கு பண்ணுறேன், நானும் ஓரளவுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது. படிச்சிருக்கேன், ஒரு பெரிய பதவியில் இருக்கேன், மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய செலவுகளுக்கு போக, குடும்ப செலவுகளுக்கு போக நான் ஒரு மாதம் 300 அமௌண்ட்டு செலவழிக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு செலவழிக்கிறேன். பட் அந்த அளவுக்கு இவர் சொல்கிற அளவுக்குலாம் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறது. ஒரு சினிமாவில் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறாரு, ஒரு நடிகராக இருக்கிறாரு, ஒரு பெரிய டைரக்டராக இருக்கார், கோடிகளில் சம்பளம் வாங்குற நபராக இருந்தார் அப்படின்னா கூட அதில் வர்றதில் ஒரு பகுதியை எடுத்து போகிறாரு, செலவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போகலாம். இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, அந்த பணத்தை எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அதை எதுக்கு வீடியோ எடுக்கிறாரு, அழுகிறவங்க ஏன் க்ளோஸ்அப் வைக்கிறாரு, இது எல்லாமே கேள்வியாக இருக்குது. கேட்டால் பதில் கேட்குறவங்களையும் கீழே ஐடிவிங்க வச்சு அசிங்கமாக பேசுறது, பதில் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அதில் தெளிவான விளக்கம் கொடுக்காம சமாளிக்கிறது அப்படிங்கிறது, அவங்கள விட்டே உதவி கொடுத்தவங்கள விட்டே பேச விடுறது, இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரியே இருக்கு.